வணக்கம் மாணவர்களே. இன்று தரம் 11 இல் கணித பாடத்தில் 2ஆம் தவணை பாடமான நடுப்புள்ளி தேற்றம் என்ற பாடத்தை கற்க இருக்கின்றோம். இந்த பாடத்தை பொறுத்தவரையில் இந்த பாடமானது முக்கோணிகளின் பக்கங்களின் நீளங்களோடு தொடர்புடைய ஒரு தேற்றமாகும். பாருங்க, முக்கோணிகள் ஒன்றின் 2 பக்கங்களை வீதசமமாக பிரிக்கும் கோடு தொடர்பாக பெறப்படும் முடிவுகளை ஆராய்வதற்கு இந்த நடுப்புள்ளி தேற்றத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இப்பொழுது முக்கோணி ABC என்று ஒன்று காட்டப்படுகிறது. பாத்தீங்கன்னா தெரியும். இதுல P என்றது வந்து AB என்ற நடுப்புள்ளி, அதே மாதிரி AC நடுப்புள்ளி Q. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த நடுப்புள்ளி என்றதால நாம் என்ன விளக்கி கொண்டோம்னா APயும் PBயும் சமனான நீளங்களுடைய, அதே போல இங்க பக்கம் பாத்தீங்கன்னா சொன்னா AQவும் QCயும் நீளங்கள் சமனாக இருக்கும். அதான் இங்க நாங்க காட்டியிருக்கோம். பாருங்க, AP சமன் PB இருக்கும், AP PBயும் சமம். அதாவது இது 4 சென்டிமீட்டர் தான், இது 4 சென்டிமீட்டர் தான் இருக்கு. இது 8 சென்டிமீட்டர் தான், இது 8 சென்டிமீட்டர் தான் இருக்கு. சரி, அதே போல இதுல நீளம், மொத்த நீளம் AP என்ற மொத்த நீளத்தின் அரைவாசி தான் AP என்ற நீளத்துக்கு சமம். மொத்தம் வந்து AB வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொன்னா இது 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். அதுதான் இங்க AP சமன் PB சமன் அரை AB என்று காட்டியிருக்கேன். அதே போல இந்தியால பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும், அரை AC ஆனது இந்த பக்கத்தின் அரைவாசியானது AQ என்ற நீளத்துக்கும் QC என்ற நீளத்துக்கும் சமனாக இருக்கும். இங்க AB ல நடுப்புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா P, அதே மாதிரி AC ல நடுப்புள்ளி என்னன்னு Q. இந்த 2 நடுப்புள்ளிகளையும் இணைக்க உண்டான கோட்டு துண்டம் PQ இருக்கு. இந்த PQ என்ற கோட்டு துண்டத்துக்கும் இந்த பக்கம் மூன்றாவது பக்கம் சொல்லப்படுகிற BC என்ற பக்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு என்றதான் நாங்க இங்க பார்க்க போறோம். ரைட், கேட்டது பாருங்க. முக்கோணி ஒன்றுல 2 பக்கங்களின் நடுப்புள்ளி, இந்த 2 பக்கங்களின் நடுப்புள்ளி என்று சொல்லப்படுறது PM Q. தொடக்க உண்டாகிற கோட்டு துண்டம், கோட்டு துண்டம் என்றா PQ என்ற கோட்டு துண்டம். மூன்றாவது பக்கம், இந்த 2 பக்கம் போக மிச்சமா இருக்கிற பக்கம் அது BC என்ற பக்கம், அதான் மூன்றாவது பக்கமா இருக்கும். இந்த மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்தரம், சமாந்தரம்னா உங்களுக்கு தெரியும், கேள்வி கண்டத படம் மாதிரி எப்படி இருக்கும், சமனாக இருக்கும். இதுல செங்குத்து உயரங்களை போவே சமனாக தான் இருக்கும். சரியா, இதுக்கு PQவும் BCயும் சமாந்தரமா இருக்கு. அதே நேரம் இந்த BC அரைவாசி, இந்த பக்கத்தின் அரைவாசி தான் PQ நீளத்துக்கு சமனாக இருக்கு. இதான் தேற்றம். மூன்றாவது பக்கத்தின் சமாந்தரமாகவும் அது நீளத்தின் அரைவாசியாகவும் இருக்கும். இதை இன்னொரு விதமாக சொல்லியிருக்கேன் பாருங்க. இனி வழியை கொள்ளணும். இனி வார நேரங்கள்ல கணக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த கேள்வி எழுத போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரக்குள்ள AP சமன் PB என்றும் AQ சமன் QC என்று தந்திருந்தாங்கன்னு சொன்னா நாங்க எழுதலாம் PQவும் BCயும் சமாந்தரம் என்றும், அதே நேரம் PQ ஆனது BC அரைவாசியாக இருக்கும் என்றும் எழுதலாம். சரியா? ரைட். இப்போ ஒரு கணக்கை பார்ப்போம். இந்த முக்கோணி ABC வந்திருக்காங்க. இதுல தந்திருக்கிற தரவுகளை பார்க்கப்படுங்க. இந்த முக்கோணி வந்து சமபக்க முக்கோணி என்று தரப்பட்டிருக்கு. அதாவது சமபக்க முக்கோணினா ஒவ்வொரு நீளமும் வந்து 12 சென்டிமீட்டர். BC 12 சென்டிமீட்டர், இதுல BC வந்து பாத்தீங்கன்னா தெரியும், BC 12 சென்டிமீட்டரா இருக்கும். அதே நேரம் AC 12 சென்டிமீட்டர், AB 12 சென்டிமீட்டரா இருக்கும். சரியா? இப்ப இந்த X y என்ன எடுங்க சொன்னா AB ல நடுப்புள்ளி. ஆகவே இது 12 மொத்தம் 12 சென்டிமீட்டர் இருந்தா இது 6 சென்டிமீட்டர். இது 6 சென்டிமீட்டரா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு எத்தனை சென்டிமீட்டரா இருக்கும்? 6 சென்டிமீட்டரா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது y வந்து AC ல நடுப்புள்ளின்றதால இது 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர். சரி, இப்ப உங்களுக்கு தெரியும் நடுப்புள்ளி தேற்றத்தின்படி இந்த XY என்ற கோடு வந்து BC என்ற கோட்டுக்கு வந்து சமாந்தரமா இருக்கு. அதே போல இந்த BC ல அரைவாசி தான் XY இருக்கு. இப்ப BC ல அரைவாசி எவ்வளவு? 6 சென்டிமீட்டர் இருந்தா முதலாவது கேட்ட கேள்வி வந்து XY ல நீளம் எவ்வளவு கேட்டாங்க. ஆக XY ல நீளம் எவ்வளவு இருக்கும்? 6 சென்டிமீட்டர். தான் முதலாவது கேள்வி. அதுக்குரிய விடை 6 சென்டிமீட்டர். ரைட். அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி கேட்டவங்க நாட்பக்கல்
BC by x இன் சுற்றளவை காணணும். நான் பக்கம் BC x y இன் சுற்றளவு கேட்டிருக்காங்க. பாருங்க எப்படி செய்யறது. இந்த BC by x இன் சுற்றளவு கேட்டா இந்த நீளங்களை கூட்டி கொடுக்கலாம். ஆகவே என்ன வர போகுது பாருங்க 12 சென்டிமீட்டர் சக 6 சென்டிமீட்டர் சக 6 சென்டிமீட்டர் எத்தனை 6 சென்டிமீட்டர் இருக்கு 3 6 சென்டிமீட்டர் இருக்கு சக 6 சென்டிமீட்டர் ஆகவே மொத்தம் வந்து 30 சென்டிமீட்டராக இருக்கு சரியா ரைட் அதே போல பார்ப்போம் இதே மாதிரி கணக்கில் பார்க்க போறோம் இங்கேயும் சில உதாரணங்கள் தரப்பட்டிருக்கு இப்ப நீங்க இதை பார்த்து செய்யலாம் நடுப்புடி தேற்றத்துல முக்கோணியில பாருங்க முக்கோணியில டியும் இயும் நடுப்புடியா என்பதாக பாருங்க ஓ நடுப்புடிதான் ஆகவே அப்ப என்ன நாங்க தேட்டப்படுத்தினாங்க டிஇ என்ற பக்கத்துக்கும் பிசி என்ற பக்கத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டும் வந்து சமாந்தரமா இருக்கு அதே நேரம் வந்து இந்த பிசியில அரைவாசி தான் டிஇ கொண்டு படிச்சிடும் அப்ப அதன்படி எக்ஸ்ட்ரா நீளம் கேட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா நீளம் கேட்டுருக்காங்க வாவே பயணிச்சு செஞ்சா அரைவாசி வரும் பாருங்க எக்ஸாம்பிள் அரை 15 ஆகவே 7.5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா நீ ஈஸியா இருக்கும் அதை இல கண்டுபிடிச்சு இதே மாதிரி இந்த முக்கோணியை பாருங்க இரண்டாவது வழியை பாருங்க இரண்டாவது முக்கோணியில ஈயும் டியும் நடுப்புள்ளிகள் ஆகவே நாங்கள் நடுப்புள்ளி தேற்றத்தின்படி BC பக்கம் வந்து DE என்ற பக்கத்துக்கு வந்து சமாந்தரமா இருக்கிற அதே நேரம் இதுல அரைவாசி BC அரைவாசி தான் DE இருக்கு ஆகவே இது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த 6 சென்டிமீட்டர்னா இது எத்தனை இருக்கும் அதுல 2 மடங்கா இருக்கும் ஆகவே x சமன் 2 தர 6 சென்டிமீட்டர் சமன் 12 சென்டிமீட்டர் சரியா ரைட் மூன்றாவது வழியை பாருங்க மூன்றாவது வழி இந்த பக்கம் இந்த முக்கோணியை பாத்தீங்கன்னா தெரியும் NQ வும் MQ வும் வந்து எப்படி இருக்கு சமனா இருக்கு ஆகவே Q என்றது வந்து M என்ற நடுப்புள்ளி அதே மாதிரி L என்ற நடுப்புள்ளி வந்து P ஆகவே நடுப்புள்ளி தேற்றத்தின்படி என்ன சொல்ல போறீங்க நீங்க இதுல அரைவாசி இந்த L என்ற அரைவாசி தான் என்ன சமனா இருக்கும்டா PQ க்கு சமனா இருக்கு ஆகவே இதுல அரைவாசி சொல்லப்படுறது வந்து 21 சென்டிமீட்டர் என்ன அப்ப 21 சென்டிமீட்டர் வந்து 21 சென்டிமீட்டர் என்ன சமனா இருக்கும் 10x sin 1 இது சமனா ஆகவே இதுல இருந்து x கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக அது மறை ஒடிஞ்சல வந்த நீர் ஒன்று வர போது ஆகவே 2x வந்து 22 என்று வர போது இங்க என்ன செய்வீங்க ரெண்டு பக்கமும் 2 ஆல் பிரிப்பீங்க 2 ஆல் பிரிச்சீங்கன்னு சொன்னா x சமன் 11 சென்டிமீட்டர் ஆகவே ஈஸி நல்ல ஈஸியா இருக்கும் கேள்வி எல்லாம் நடுப்புற தேற்றத்துல கேள்வியை பொறுத்த மட்டும் பாடல வார கேள்வி அதனால 2 மார்க்ஸ் புரிய கேள்விகளுடைய ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் விடக்கூடாது கேள்வி சரி இன்னொரு கேள்வியை பார்ப்போம் முக்கோணியோட வந்திருக்காங்க ABC என்ற முக்கோணி இதை பாத்தீங்கன்னா தெரியும் P ஆனது AB ல நடுப்புள்ளி என்றும் BC ஆனது Q ல நடுப்புள்ளி வந்திருக்காங்க இதுல AB ல நீளம் வந்திருக்காங்க 8 சென்டிமீட்டர் உங்களுக்கு தெரியும் நடுப்புள்ளி எடுத்தோம்னா நடுப்புள்ளி என்னதையும் இதை ரெண்டா பிரிக்க போகுது பிரிக்கிறன்னு சொன்னா இது 4 சென்டிமீட்டர் ரெண்டும் இது 4 சென்டிமீட்டர் ரெண்டும் இது 4 சென்டிமீட்டர் அதே மாதிரி BC வந்து 10 சென்டிமீட்டர் சொன்னா இது நடுப்புள்ளி Q வந்து நடுப்புள்ளி வந்திருக்காங்க இது 5 சென்டிமீட்டர் ரெண்டும் இது 5 சென்டிமீட்டர் ரெண்டும் வந்து சரியா ரைட் இப்ப இன்னொரு தடவை வந்திருக்காங்க சுற்றளவு வந்து 24 சென்டிமீட்டர் வந்திருக்காங்க இப்ப இது முக்கோணி ABC க்கு சுற்றளவு சரி இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்ன சொன்னா இந்த நீளம் தெரியாது ஆகவே PQ உடைய நீளத்தை நான் வந்து
x என்று வரும். சரியா? இது x என்று போட்டோம்னா ஒரு நடுப்புள்ளி தேட்டத்தின் படி இந்த AC நீளம் எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னு சொன்னா 2x என்று. சரியா? அப்படி இல்ல சொன்னா உங்களுக்கு கஷ்டம் சொன்னா இந்த AC நீளத்தை x என்று போடுங்க. அது கூட இருக்கும். உங்களுக்கு ரைட். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இன்னொரு கேள்வி தரப்பட்டிருக்கு. முக்கோணி ABC ல வந்து AB நீளம் தந்திருக்காங்க 8 சென்டிமீட்டர். AB நீளம் 8 சென்டிமீட்டர்ன்றது P ல வந்து P பாத்தீங்கன்னா நடுப்புள்ளி AB ல நடுப்புள்ளி. ஆகவே இது வந்து எவ்வளவு வரப்போகுது? AB 4 சென்டிமீட்டர் ரெண்டும் இது 4 சென்டிமீட்டர் ரெண்டும் இது 4 சென்டிமீட்டர். அதே போல பாத்தீங்கன்னா BC வந்து 10 சென்டிமீட்டர் வந்துடலாம். BC 10 சென்டிமீட்டர்னா Q வந்து நடுப்புள்ளி. ஆகவே இது வந்து 5 சென்டிமீட்டர் ரெண்டும் இது 5 சென்டிமீட்டர் ரெண்டும். சரி, இப்ப முதலாவது செய்ய வேண்டிய வேலை நான் ஏன் பக்கம் AC ல நீளத்தை காணும். அதுக்கு தந்திர தரவு என்ன சுற்றளவு தந்திருக்காங்க 24 சென்டிமீட்டர் தந்திருக்கு. ஆகவே இந்த பக்கத்துல நீளத்தை வந்து நான் x எடுக்கிறேன். x எடுத்து சொன்னா இப்ப பா எங்களுக்கு 24 சமன் என்னது சமன் 8 சக 10 8 சக 10 சக x. என்ன சொன்னா AC என்ன போடணும். பக்கத்துல நீளத்தை நான் AC என்ன போடலாம். ஆகவே பாருங்க இப்ப 24 இது 18 24 ல இருந்து நான் கொஞ்சம் வந்து கழிக்க போறேன் 18 சமன் x. ஆகவே x நீளம் தரப்படுது 6 சென்டிமீட்டர். நாங்க x என்னத்தை எடுத்தனா AC நீளம் வந்து 6 சென்டிமீட்டர். AC நீளத்துல அரைவாசி தான் PQ இருக்கு. இது 6 சென்டிமீட்டர் சொன்னா PQ ஓட இருக்கும் 3 சென்டிமீட்டர் இருக்கும். என்ன காரணம்? அது நடுப்புள்ளி தேவை. இப்ப எனக்கு இது தெரியும் இது 6 சென்டிமீட்டர். சரியா? ரைட். முதலாவது கேட்ட கேள்வி வந்து PQCA இன் சுற்றளவை காட்டு. அப்ப PQCA ன்னு சொல்றது இந்த நாட்பக்கோட சுற்றளவு எடுத்துட்டாங்க 6 4 10 13 18. ஆக முதலாவது கேள்வி விட வந்து வருது 18 சென்டிமீட்டர். நீங்க மனதால கூட்டியே கொடுக்கலாம் ஒண்ணும் இல்லை. 6 இது பாருங்க 4 10 5 15 3 18. சரியா? ரைட். அடுத்த கேள்வி தந்திருக்காங்க. இந்த கோணம் வந்து 40 வகையா, இது வந்து 60 65 வகையா. கேட்ட கேள்வி வந்து எஞ்சிய கோணம் கிடைக்காங்க. T கோணம், Q கோணம், A கோணத்தை காணும். உங்களுக்கு தெரியும் இந்த முக்கோணியை பொறுத்தமட்டில் இப்ப இது ரெண்டுமே வந்து சமாந்தரம். இது PQ AC சமாந்தரம். சரியா? பாப்போம். இது 40 இது 65 சொன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா 105 வகை. முக்கோணியின் அகக்கோணம் கொண்ட கூட்டுத்தொகை 180 வகை. ஆகவே A கோணத்தை கண்டுபிடிச்சிடலாம். A கோணத்துக்கு A கோணம் சக இந்த ரெண்டு கோணத்தோட கூட்டுத்தொகை 105 வகை 105 வகை சமன் 180 வகை. ஆகவே A கோணம் எவ்வளவு வரப்போகுது? 105 கொண்டு அங்க கழிக்க போறீங்க. அதை கழிச்சீங்கன்னு சொன்னா 75 வகை. இந்த A கோணம் வருது 75 வகை. 75 வகை. சரியா? ரைட். இப்ப நாங்க என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்க. இது 65 வகை, 75 வகை, இது 40 வகை. உங்களுக்கு தெரியும் இது சமாந்தரம் அப்படினா இது 45 75 வகைன்னு சொன்னா இது 75 வகை. ஒரு நேர்கோட்டுள்ள அடுத்துள்ள கோணம் என்ற கூட்டுத்தொகை வந்து 180 வகை என்பதால இந்த P கோணம் வந்து A PQ என்ற கோணம் வந்து இது 105 வகையா இருக்கு. 105 வகையா இருந்தால் 105 + 75 வந்து 180 வகை. ஆகவே P கோணம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 105 வகை. அடுத்து வந்து இத பாத்தீங்கன்னா 65 வகை இது சமாந்தரம். ஆகவே இந்த பக்கம் 65 வகை தான். இது 65 வகைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நேர்கோட்டுள்ள அடுத்துள்ள ஒரு கூட்டுத்தொகை எவ்வளவு 180 வகை. அப்ப 180 வகைல இருந்து 65 வகையை கழிக்கப்படும். அப்ப 180 ல இருந்து 65 போச்சுன்னு சொன்னா இது வந்து 180 இது நீங்க 65 கழிக்கிறீங்க கழிச்சீங்கன்னா 115 வகை.
சரியா 115 முக்கோணியின் அடுத்த குணங்களை காணப்படும் இந்திய குணங்கள் அவனத்தையும் காணப்படுவாங்க கண்டுபிடிப்போம் பி கோணம் வருது 105 வகை Q கோணம் வருது 115 வகை C கோணம் 65 வகை இது தந்திருக்காங்க A கோணம் கண்டுபிடிச்சிருக்கோம் 75 வகை இப்ப நடுப்புள்ளி தேற்றத்துல நிறுவல் இந்த நடுப்புள்ளி தேற்றத்தை நாங்க சொல்லிட்டோம் முக்கோணியின் நடுப்புள்ளி கிடைக்கப்போடு மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்தரமாகும் அந்த பக்கம் மூன்றாவது பக்கத்துல அரைவாசி ஆகும் கொண்டு காய்ச்சிட்டாங்க ஆனா இது எப்படி வந்ததை நாங்க தேற்றத்தை நாங்க நிரூபிக்கிறோம் பாருங்க முதலாவது வேலை பாருங்க தரவுகளை நாங்க குறித்து காட்ட போறோம் தரவுகள் என்ன முக்கோணி ஏபிசியில ஏபியும் ஏசியில நடுப்புள்ளிகளும் PQ வந்திருக்காங்க இந்த ரெண்டுமே வந்து நடுப்புள்ளிகள் தரவு சரி மாணவர்களே அடுத்து நான் பார்க்க போறது நிறுவ வேண்டியது என்று கேட்டீங்கன்னு சொன்னா இந்த PQ என்ற பக்கம் வந்து BC என்ற பக்கத்துக்கு சமாந்தரம் வேண்டும் PQ என்ற பக்கம் வந்து அரை BC என்று நாங்கள் நிறுவப்படும் சரியா அடுத்தது அதுக்கு நாங்கள் செய்யப்பட்ட அமைப்புகளை பாருங்க இந்த PBக்கு வந்து சமாந்தரமாக C கூடாக கோடு இருக்கும் இங்க சமாந்தர கோடு போடப்பட்டிருக்கு டொட்டட் லைனால நாங்க போற அமைப்பினுடைய டொட்டட் லைனால காட்டணும் நீட்டப்பட்ட PQ வந்து R ல சந்திக்கும் சரியா இதான் நாங்க செஞ்ச அமைப்பு இனிதான் நாங்க என்ன செய்ய போறோம்னா நிறுவலை பார்க்க போறோம் சரி நாங்க என்ன செய்யறோம் முதலாவது இந்த நிறுவலை எப்படி செய்யறேன்னு பார்க்கணும்னு சொன்னா பாத்துக்கோங்க முதலாவது முக்கோணி APQ-ஐயும் QCR-ஐயும் வந்து ஒருங்கு செய்ய வைக்கப்படும் சரி உங்களுக்கு தெரியும் ஒருங்கு செய்து தேற்றம் படித்தீங்க அதுல வந்து 4 விதமான நிபந்தனைகள் பார்த்துருக்கீங்க பக்கம் 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 கோணம் பக்கம் கோணம் கோணம் பக்கம் செம்பக்கம் பக்கம் இதுல எந்த விதத்துல வந்து இந்த முக்கோணி ரெண்டையும் ஒருங்கு செய்ய வைக்கலாம் என்று பார்த்தோம்னா எங்களுக்கு தேவைப்பட்ட தரவு வந்து ஒரே ஒரு பக்கம் மட்டும் அந்த ரெண்டு முக்கோணியும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு பக்கம் மட்டும் தான் சமன் இப்ப வேறு பக்கங்கள் சமன் இல்லை அப்ப பக்கம் 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 வராது பக்கம் கோணம் பக்கம் வராது அதே மாதிரி செங்கோணம் கோணி இல்லை ரெண்டுமே அதே செம்பக்கம் பக்கமும் வராது அப்ப இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டீங்கன்னு சொன்னா கோணம் கோணம் பக்கம் சரி அப்ப உங்களுக்கு தெரியும் இது ரெண்டு சமாந்தரம் மட்டும் தெரியும் ஆகவே உங்களுக்கு சொல்லலாம் வந்து இந்த சரி மாணவர்களே இப்ப பாருங்க தெரியும் இந்த A கோணம் வந்து C கோணத்துக்கு சமனாக இருக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இது சமாந்தரம் ஆகவே A கோணம் வந்து C கோணத்தை பார்க்கக்குள்ள ஒரு ஒன்று விட்ட கோணம் இடத்துல இருக்கு செக்டர் இடத்துல இருக்கும் ஆகவே A கோணம் வந்து C கோணத்துக்கு சமம் அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த Q என்ற கோணம் வந்து அதுக்கு எதிராக இருக்க இன்னொரு Q கோணம் அதாவது AQP என்ற கோணம் வந்து CQR என்ற கோணத்துக்கு சமமாக இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டும் வந்து குத்ததி கோணம் அதே நேரம் AQ QC இன் சமன் அதுக்கு காரணம் ஏற்கனவே தந்திருக்காங்க தரம் ஆகவே முக்கோணியை நாங்க ரெண்டு கோணம் சமன் என்று தெரியும் இன்னொரு பக்கம் சமன் ஆகவே கோணம் கோணம் பக்கம் என்றதுல ஒரு திசையை வைக்க முடியும் அப்ப அதை பார்ப்போங்க ரெண்டு முக்கோணி எடுத்திருக்கேன் ரெண்டு முக்கோணியில AQ சமன் QC என்றும் அதுக்கு காரணம் கொடுத்திருக்கு பாருங்க AC நடுப்புள்ளி Q அதே மாதிரி P என்ற கோணம் வந்து இந்த கோணம் சொல்றது பாருங்க இந்த கோணம் வந்து இந்த R என்ற கோணத்துக்கு சமம் இந்த அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னு சொன்னா அதுவும் சமாந்தரம் இது ஒரு சமாந்தர கோடு ஆகவே ஒன்று விட்ட கோணங்கள் ஆகவே P கோணம் வந்து R கோணத்துக்கு சமன் அதே மாதிரி P என்ற கோணம் இந்த கோணம் வந்து இந்த கோணத்துக்கு சமன் குத்திரை கோணம் ஆகவே மூன்று கோணங்களும் சமன் ஏதாவது ரெண்டு கோணத்தை எடுத்தா காணும் சரி ஆகவே ரெண்டு முக்கோணி ஒருங்கு செய்து காரணம் என்று கேட்டீங்கன்னா கோணம் கோணம் பக்கம் என்ற வழியில ஒருங்கு செய்யும் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருங்கு செஞ்ச முக்கோணிகளில் எஞ்சிய உறுப்புகள் சமன் எஞ்சிய உறுப்புகள் சொல்லப்படுறது வந்து ஏபியும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோணம் இந்த பக்கம் வந்து ஏபி அந்த பக்கம் வந்து ஆர்சி அந்த பக்கத்துக்கு சமனாக இருக்கும் ஒத்த உறுப்புகள் சமன் ஆகவே பார்த்தீங்கன்னா தெரியும் QC அதாவது QP என்ற நீளம் இந்த நீளம் வந்து QR என்ற நீளத்துக்கு சமனாக இருக்கும் இந்த ரெண்டு நீளங்களும் சமம் ஒருங்கு செய்வான முக்கோணிகள் என்ற வடிவம் சரி ஆகவே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் வந்து இந்த பக்கத்துக்கு சமன்
ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வந்து ஏபி என்ற பக்கம் வந்து பிபிக்கு சமன். அதுல இருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். பிபி என்றது வந்து நீளம் வந்து சிஆர் என்ற நீளத்துக்கு சமனாக இருக்கும். சரி, இப்போ இந்த நாட்பகல பாருங்க, பிபிசிஆர் நாட்பகல்ல பிபி சமன் ஆர்சி ரெண்டு பகல், பிபி சமன் ஆர்சி சொல்லியிருக்கோம். அதே நேரம் இதுவும் இந்த எதிர்ப்பக்கங்கள் ரெண்டும் சமாந்தரம் என்று சொல்லியிருக்கோம். ஆகவே நாட்பகல் ஒன்று ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமா இருந்துன்னு சொன்னா அந்த நாட்பகல் இது பேர் வந்து இணையரம். ஆகவே பிபிசிஆர் ஒரு இணையரம் என்ற முடிவுக்கு நாங்கள் வா. இந்த இணையரம் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் எதிர்ப்பக்கங்கள்லாம் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னு சொன்னா சமனா இருக்கும், அதே நேரம் சமாந்தரமாகவும் இருக்கும். ஆகவே பிசியும் பிஆரும் எப்படி இருக்கும்னு சொன்னா சமாந்தரமா இருக்கு. விஷயம் பிசியும் பிஆரும் சமாந்தரம், இதுக்கு காரணம் இணையரங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் பிசி என்ற பக்கமும் பிஆர் என்ற பக்கமும் சமனா இருக்கு, நீளங்கள் சமனா இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பிக்யூவும் கியூஆரும் சமன் என்று சொல்லியிருக்கோம். ஆகவே உங்களுக்கு தெரியும் பிஆர் நடுப்புள்ளி தான் கியூ. சரி, அதுல இருந்து நாங்கள் என்ன சொல்லலாம், நடுப்புள்ளி என்ன வடிவா பிக்யூ வந்து அரை பிஆர், இது அரைவாசி. என்ன பிஆர் அரைவாசி தான் பிக்யூ சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் பிஆர் வந்து பிசிக்கு சமன். ஆகவே பிசி சமன் அரை பிசி சமன் பிக்யூ. இதுதான் நாங்கள் நிறுவ வேண்டியது. நாங்கள் நிறுவ வேண்டியது பாருங்க, பிக்யூ சமன் பிக்யூ வந்து அரை பிசி என்றும் பிக்யூ வந்து சமாந்தரம் பிசி என்றும் நாங்கள் நிறுவிட்டோம். சரியா? இது சம்பந்தமா ஒரு நிறுவல் கல்வியை பாருங்க. முக்கோணி ஏபிசியில ஏபி பிசி சி இதன் நடுப்புள்ளிகள் முறையே எம் என் எல். பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபி நடுப்புள்ளி எம் வந்திருக்காங்க, பிசி நடுப்புள்ளி என்ன வந்திருக்காங்க, ஏசி நடுப்புள்ளி எல் வந்திருக்காங்க. சரி, கேட்டுக்காக கேள்வி NCLM ஒரு இணையரம் என காட்டு. உங்களுக்கு தெரியும் இணையரம் என்ன செய்யறேன்னா ரெண்டு சோடி எதிர்ப்பக்கம் சமாந்தரம் என்று காட்டலாம். சரி, அப்ப பாதுகாப்பு என்ன செய்யறது, இந்த முக்கோணியை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முக்கோணியில எம்மும் என்னும் நடுப்புள்ளிகள் சொன்னா இல்ல நடுப்புள்ளிகள் சொன்னா இந்த எம் எல் என்றது வந்து பிசிக்கு எப்படி இருக்கும், சமாந்தரம். முதலாவது விஷயம், இதற்கு எம்என் சமாந்தரம் பிசி. இதுக்கு காரணம் என்ன, நடுப்புள்ளி தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏபியையும் பிசியை எடுத்தீங்கன்னு சொன்னா இது நடுப்புள்ளி எம், இதுல நடுப்புள்ளி என். ஆகவே எம் என்ற கோட்டு தூரத்துக்கு சமாந்தரமா இருக்கு ஏசி. ஆகவே இதுவும் இது சமன், அதாவது எம்என் சமாந்தரம் ஏசியா இருக்கும். அப்ப எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் இருந்தா நாங்க இதை இணைக்கிறோம் சொல்லலாம். பாருங்க, எம்என் நடுப்புள்ளி தேட்டத்தின்படி எம்என் எப்படி இருக்கும், அதை பிசியா இருக்கும் போது அதே நேரம் வந்து எம்என் வந்து சமாந்தரமா இருக்கும் பிசிக்கு. சரியா? முதலாவது விஷயம். ஆகவே இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, இது அரைவாசின்னு சொல்லப்படுது. அது இந்த நீளங்கள் ரெண்டும் எப்படி இருக்கும், சமனா இருக்கும். இது சமன், இது சமாந்தரம் சொன்னா ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமன் சமாந்தரம் நாட்பக்கல் இணையரம். அதெல்லாம் பற்றியும் இதை நிறுவியிருக்காங்க. நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை. இப்ப உள்ள படிக்கிறது வந்து நடுப்புள்ளி தேற்றம். இனி படிக்க போறது வந்து இதுல மறுதலையை பார்க்க போறோம். சரி, நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை பாருங்க. ஒரு முக்கோணி ஒன்று சொல்லி இருக்கு. முக்கோணியின் ஒரு பக்கத்தின நடுப்புள்ளி, நடுப்புள்ளி ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளி என்னது எக்ஸ். எக்ஸ் நடுப்புள்ளி என்ன செய்ய போறோம், அந்த எக்ஸ்ல இருந்து மூணாவது பக்கத்துக்கு, அதாவது மூணாவது பக்கம் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் கியூஆர். இந்த கியூஆர் பக்கத்துக்கு சமாந்தரம் ஒன்று இருக்கு. ரைட்? அப்ப சமாந்தரம் ஒன்று இருக்கிறதால என்ன நடக்குதுன்னு சொன்னா ரெண்டாவது பக்கம், அதாவது பிஆர் பக்கம் என்ன நடக்குது, இரு சமகூடப்படுது. இரு சமகூடுன்னு சொன்னா பிவை சமன் பைஆர் என்ற விதமா இரு சமகூடப்படும். சரி, பாருங்க தேற்றத்தை. ஒரு முக்கோணியரில் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியினூடாக, அதாவது எக்ஸ் என்ற புள்ளியினூடாக மற்றொரு பக்கத்துக்கு வரையப்படுகின்ற சமாந்தரம், மற்றொரு பக்கம் சொன்னா கியூஆர் பக்கத்துக்கு வரையப்பட்ட சமாந்தரத்தினால் மூன்றாவது பக்கம் பிஆர் ஆனது இது சமகூடப்படும். இது சமகூடப்படுதுன்னு சொன்னா என்ன செய்யுது, அந்த நீளத்தின் அரைவாசியாகும். அப்ப பிவை சமன் பைஆர், அதைத்தான் நீங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதுல ஒரு கணக்கு பார்ப்போம். தந்திரிக்கான கேள்வியை பார்த்து கொள்ளுங்க. இந்த உருவுல முக்கோணி ஏபிசி தரப்பட்டிருக்கு. இந்த இதுல பி வந்து நடுப்புள்ளி என்றும் அதே மாதிரி ஏபி நடுப்புள்ளி கியூ என்று தந்திருக்காங்க.
ரைட். அடுத்து வந்து BR சமாந்தரம் PS தந்திருக்காங்க. சரி, அதோட தந்திருக்காங்க. AC வந்து இதுல தந்திருக்காங்க 15 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. முதலாவது வந்து நமக்கு ACக்கும் AS தான் கேட்கிறாங்க கேள்வியா. அப்ப ரெண்டுக்கும் என்ன தொடர்பு கண்டுபிடிக்கும் முதலாவது கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த முக்கோணிகளை கண்டுபிடிக்கணும். எந்த முக்கோணிகளை நடுப்புள்ளி தேர்தல் இல்லை நடுப்புள்ளி மறுதலையை பயன்படுத்திட்டு இதுல நடுப்புள்ளி தேர்தல் மறுதலையை தான் பயன்படுத்த போறோம். முக்கோணி PRC முக்கோணியை பார்த்துக் கொள்ளுங்க. முக்கோணி BRC இது ரெண்டும் சமன், இரண்டு சமாந்தரம். அதாவது வந்து P என்றது BC நடுப்புள்ளி என்றும் BR வந்து சமாந்தரம் PS தந்திருக்காங்க. ஆகவே நான் ஒரு முடிவுக்கு வருகிறேன் என்று RS சமன் SC. என்ன காரணம்? நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதல். நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்த தடவை இன்னொரு சின்ன முக்கோணியை பாருங்க. முக்கோணி APS. முக்கோணி APS இந்த பக்கத்தின நடுப்புள்ளி Q என்றும் இந்த QR PS சமாந்தரம் எடுத்திருக்காங்க. அதன்படி நான் ஒரு முடிவுக்கு வரேன். AR சமன் RS சொல்றேன். AR சமன் RS. இதுக்கு காரணம் கேட்டாங்கன்னா நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதல். சரி, இப்ப வா. இது இதுக்கு சமன் சொல்லிட்டேன், இது வந்து இதுக்கு சமன் சொல்லிட்டேன். ஆகவே AC என்பது வந்து மூன்றா பிரிச்சு 2 பங்கு AS இருக்கு. AC இந்த மூன்றா பிரிச்சு 2 பங்கு தான் என்னவா இருக்கும்? AS. சரியா? ஆகவே AC இடம் தெரியும் 15 சென்டிமீட்டர் ரெண்டு. ஆகவே 2 தர 15 சமன் AS. அப்ப சுருக்கலாம். சுருக்குனீங்கன்னு சொன்னா இது ஒரு முறை, இதுல 5 முறை. ஆகவே என்ன வர போது? AS சமன் 10 சென்டிமீட்டர். அதான் கேட்டவங்க AS நீளத்தை காண்பது கேட்டவங்க. ஆக AS வந்து 10 சென்டிமீட்டராக இருக்கும்.